ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பேசிக்காக தையல் மிஷின் டூல்ஸ் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேப் எடுத்துக்கலாம். மெஷரிங் டேப் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 1க்கு 2 டேப் வாங்கி வச்சுக்கலாம். இது மோஸ்ட்லி மடித்து வைக்காமல் நம்ம இந்த மாதிரி ஹேங்கரில் மாட்டி விட்டுடலாம். அப்போ தான் இது ரொம்ப நாளைக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு மார்க்கிங் சாக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு பாக்ஸாக வாங்கி வச்சுக்கலாம். மார்க்கிங் சாக்கு எப்போ வேணுமோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன கலர் கிளாத் மார்க் பண்ணுறோமோ அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலராக நம்ம இந்த சாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிசர் பார்க்கலாம். இந்த சிசர் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ண சிசர். இப்போ பேப்பர் கட்டிங்காக வச்சுருக்கேன். இதோட சைஸ் வந்து பேப்பர் கட் பண்ணுற சிசரால் என்றைக்குமே நம்ம கிளாத்தை கட் பண்ணக்கூடாது. இது கிளாத் கட் பண்ணுறதுக்காக வச்சுருக்க சிசர். இதோட சைஸு 9 இன்ச். நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற சைஸ் வந்து 9 தான். இதுதான் எனக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இதோட பிராண்டு கிங்சன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிசர் யூஸ் பண்ணுறதுக்கு. சிங்கிள் கிளாத் கட் பண்ணுறாந்தா இந்த சிசர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் கிளாத் போட்டு கட் பண்ணுறாந்தா இந்த சிசரை யூஸ் பண்ணிக்கலாம். இது சைஸு 10. இந்த சிசர் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சிசர், கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். நம்ம எப்போல்லாம் 2 துணி 3 துணி வச்சு கட் பண்ணுறோமோ அப்போ மட்டும் இந்த சிசரை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கேல் எல்லாம் எடுத்து பார்த்துடலாம். இது சைடு ஃபிட்டிங் ஸ்கேல். நம்ம சுடிதாருக்கு சைடில் வந்து நம்ம இதை வச்சு மார்க் பண்ணோம்னா சுடிதாரோட ஷேப் பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு ஆர்ம் கர்வ் ஸ்கேல் பார்க்கலாம். இது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறப்ப இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடில் உள்குழி கட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நார்மல் ஸ்கேல், ஒரடி ஸ்கேல் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அடுத்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கேல். நம்ம பிரின்சஸ் கட்க்கு, ஆம் ஹோல் வரைகிறதுக்கு, காலருக்கு, அப்புறம் நெக்கு டிசைனுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்கேலு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கேல் நான் 8 வருஷமாக வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப ஃபேவரேட் ஸ்கேல். நெக்ஸ்ட்டு வந்து கட்டர் பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே பெரிய சிசரை எடுத்து நம்ம த்ரெட்டை கட் பண்ணாமல் இந்த கட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேசிங் டூல். இந்த ட்ரேசிங் டூல் வந்து பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிளாத் எடுத்துக்கிறோம். நம்ம டாட்லாம் மார்க் பண்ணுவோம்ல, அப்போ இந்த மாதிரி சால்க்கை வச்சு நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். இதுக்கு மேலே நம்ம ட்ரேசிங் டூலை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா பேக் சைட்லையும் இதே மாதிரியே நமக்கு மார்க் வந்துடும். நம்ம டாட்லாம் 2 பக்கமும் ஒரே அளவாகவே நம்ம மார்க் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நோட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம மெஷர்மெண்ட் நோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஜிப்பு வாங்கி வச்சுக்கலாம். ஒரு காமனான கலரில் ஒயிட் அண்ட் பிளாக்ல நம்ம கொஞ்சம் ஜிப்புலாம் வாங்கி வச்சுக்கலாம். இதில் பெரிய சைஸும் இருக்குது, சின்னதும் இருக்குது, ஃபீடிங் ஜிப்பும் இருக்குது. உங்களுக்கு எது அதிகமாக தேவைப்படுதோ அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி வாங்கி வச்சுக்கலாம். இந்த கொக்கிலாம் நம்ம 2-3 பாக்கெட் வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில். நமக்கு அதிகமாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஐ கொக்கி பார்க்கலாம். இது நம்ம ப்ளவுஸ்க்கு வச்சு ஸ்டிச் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க பட்டுப்பாவோட சட்டை ஸ்டிச் பண்ணோம்னா அவங்களுக்கு பேக் சைடில் கொடுக்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீடில் பார்க்கலாம். நம்ம கொக்கி, ஐ கொக்கியில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்னா இந்த நீடில் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட நம்பர் வந்து 6. இதோட சைஸ் வந்து 6. நெக்ஸ்ட்டு வந்து இது ஷிப்பிங் மிஷினில் நம்ம நூல் கோக்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கொக்கி வந்துட்டு நம்ம சின்ன பசங்களுக்கு பாவாடை சட்டைலாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அப்போ அந்த பாவாடையில் இந்த கொக்கி வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபூட்டோட டைப் பார்க்கலாம். இது வந்துட்டு சிங்கிள் ஃபூட்டு. லெஃப்ட் சைடில் ஹோல் இருக்கும். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பைப்பிங்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, ஆரி ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து லெஃப்ட் சைடில் ஹோல் இருக்கும், ஒன்று வந்து ரைட் சைடில் ஹோல் இருக்கும். இதுவும் ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த சைடு தேவைப்படுதோ நம்ம அந்த ஃபூட்டு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃபூட்டு லெஃப்ட் சைடில் இருக்குது, இந்த ஃபூட்டு ரைட் சைடில் இருக்குது ஹோல். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீக்கோ ஃபூட் பார்க்கலாம். இந்த ஃபூட்டு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நம்ம அம்பர்லா ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணுறப்ப, மேக்ஸி ட்ரெஸ்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்னா பாட்டமில் ஓரத்தில் மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த ஃபூட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெடிமேட் எஃபெக்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிப்பிங் மிஷின் நீடில். இதில் வந்து சைஸு 14, 16, 18ன்னு இருக்குது. நமக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம காப்பர் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டோன் உள்ள ப்ளவுஸ்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்னா இந்த நீடிலை நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து நீடில் உடையாது. மற்ற நீடில் யூஸ் பண்ணால் நீடில் உடஞ்சிரும்.
இந்த நீடில் யூஸ் பண்ணுறப்ப நீடில் உடையாது, ஸ்டோன் தான் உடையும். இந்த நீடில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் ரேட்டும் காஸ்ட்லியாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு வரும் இந்த நீடில். நெக்ஸ்ட்டு வந்து பின்னு. இந்த பின்னு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்ம லைனிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப துணி நவுறாமல் இருக்கிறதுக்கு இந்த பின்னு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இலாஸ்டிக்கு இது ரொம்ப ஒடுக்கமான இலாஸ்டிக்காக இருக்கும். நமக்கு வந்து பஃப் கைலாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப பார்டர் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு இந்த எலாஸ்டிக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பாவடைக்கு நம்ம மடக்கி தைக்கிறதுக்காக, சின்ன பசங்களுக்கு மெடிலாக ஸ்டிச் பண்ணுறோம்னா அவங்களுக்கு ஹிப்பில் கொடுக்கறதுக்காக இது தேவைப்படும். இதில் வந்து 2 சைஸ் இருக்குது. 1.5 இன்ச்லேயும் இருக்கும், 2 இன்ச்லேயும் இருக்கும். நமக்கு எந்த சைஸ் தேவையோ அதை வாங்கிக்கலாம். இது வந்துட்டு பேண்ட்டுக்கு நாடா, ஹாஃப் சாரி ஸ்டிச் பண்ணுறப்ப ஸ்கர்ட்டுக்கு இந்த நாடா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேன் லேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, சின்ன பசங்களுக்கு அம்ப்ரெல்லா ஃப்ராக் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஓரத்தில் இதை கொடுத்து ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு நல்லா க்ரிப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு பஃப்புன்னு நல்லாயிருக்கும். இதுதான் நம்ம தையல் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற கேஸ். இது ரொம்ப முக்கியமானது நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இது வந்து பாபின். சின்ன மிஷினுக்கு வேறு மாடலில் பாபின் இருக்கும், கேஸும் வேறு மாடலில் இருக்கும். பெரிய மிஷினுக்கு இந்த மாடலில் தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி உள்ளார வந்து பாபினை இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை இந்த ஹோல் வழியாக நம்ம வெளியில் எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பட்டன் டூல். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, சின்ன பசங்களுக்கு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம பேக் சைடில் ஜிப்பு வைப்போம், அதுக்கு மேலே வந்து ஒரே ஒரு கொக்கி வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக அந்த ப்ரெஸ் பட்டன் வைக்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பஞ்ச் பண்ணோன்னா ஈஸியாக அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் ஆகிடும், நம்ம வந்து ஸ்டிச் பண்ண அவசியம் இல்லை. இது வந்துட்டு லேஸ், இப்போ ட்ரெண்டிங்காக எந்த லேஸ் இருக்கோ அந்த மாதிரி பார்க்குறப்பெல்லாம் லேஸ் வாங்கி வச்சுக்குவேன். நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட்டு பார்க்கலாம். நான் வந்து லைட் கலரில் ஒரு பாக்ஸும் டார்க் கலரில் ஒரு பாக்ஸும் இப்போ தான் வாங்கி வச்சுருவேன். வர்தமான் பிராண்ட் தான் வாங்குவேன். ஹம்மர் பாலி 100% ஸ்பன் த்ரெட்டு. இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இந்த பிராண்டு தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அயன் பாக்ஸு. துணிலாம் நமக்கு ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணுறப்ப மெஷர்மெண்ட் மாறிடும். ரொம்ப சுருக்கமாக உள்ள துணியை நம்ம அயன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம அது மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் கஸ்டமர்கிட்ட கொடுக்குறப்ப அயன் பண்ணி கொடுக்குறப்ப நல்லாயிருக்கும். இது வந்து கேன்வாஸ், பேப்பர் கேன்வாஸ். இது ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா ஷைனிங்காக உள்ள பக்கம் தான் கம்மு இருக்கும். நம்ம வந்து நெக்குக்கு வந்து இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். லைனிங்கில் நம்ம நெக்கோட டிசைனை கட் பண்ணி வச்சுட்டு அயன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்கில் மெயின் கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நான் சீக்வென்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்பேன். ஃப்ளவர் ஷேப்பு, லீப் ஷேப்லலாம் நான் வாங்கி வச்சுருப்பேன். ப்ரூச் ஒர்க்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு தேவைப்படும். இதில் நான் எனக்கு பிடிச்ச எல்லா கலருமே வாங்கி வச்சுருவேன். இதில் நீங்கள் பார்க்குற டூல்ஸ் எல்லாமே நான் ஒரேடியாக வாங்கி வச்சது கிடையாது. அப்பப்போ எனக்கு தேவைப்படுறப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சது தான். அதுக்கப்புறமா ஸ்டோன் லேஸ்லாம் கொஞ்சம் ஆன்லைனில் பார்த்தேன்னா அதை கொஞ்சம் வாங்கி வச்சுருப்பேன், இந்த மாதிரி ஸ்டோன் லேஸ்லாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் வித்தியாசமாக உள்ள லேஸு, நாட்டு, இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச கலர்லலாம் நான் வாங்கி வச்சுருவேன். பார்க்குறப்பெல்லாம் 1.5 மீட்ரு வாங்கி வாங்கி வச்சுருவேன். எனக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ நான் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருப்பேன். ஹேங்கரில் மாட்டினா அது ஃபேட் ஆகிற மாதிரி தெரியுதுன்ட்டு ரோல் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு எப்போல்லாம் எந்த கலர்லாம் தேவைப்படுதோ இந்த மாதிரி நான் நவட்டி பார்த்தேன்னா உள்ளே இருக்க அந்த கலர் தெரியும், தேவைப்படுறத நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறமா இந்த கோல்டு கலர் லேஸ் வந்து நான் ஃபுல்லாகவே வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா யூனிக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. நம்ம டேர்ன் பண்ணோம்னா அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டு நம்ம பாபினில் சுற்றி நார்மல் மிஷின்லேயே நம்ம எம்ப்ராய்டரிலாம் பண்ணுறதுக்கு இந்த த்ரெட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா ரிப்பன். இது வந்துட்டு 1/2 இன்ச் ரிப்பன், 1/4 இன்ச் ரிப்பன், 1 இன்ச் வரைக்கும் ரிப்பன் எல்லா சைஸ்லேயும் வாங்கி வச்சுருப்பேன். சின்ன பசங்களுக்கு வந்து ஃப்ராக்கில் வந்து நம்ம ஃப்ளவர்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த ரிப்பன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மெத்தடில் நம்ம ஃப்ராக் துணியும் மேட்ச் பண்ணி நம்ம ஃப்ளவர் பண்ணியும் அதில் ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.